ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு ஆரோர் தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லிவிங் ரூம் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்தீங்கன்னா வீட்டின் வாசல் பகுதி தான் இதுதான் என்ட்ரன்ஸு, வெளிப்பகுதி இதுதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் டோரு. இது திறந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சோபா கிடக்கும். வாசல் என்ட்ரன்ஸ் ஓரமாகவே லெஃப்ட் சைடில் ஒரு ரெண்டு சோபா கிடக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹால் சின்னதாக, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு எங்களுக்கு போதுமானது தானே. அதே உள்ளேருந்து வரும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயே டைனிங் டேபிள் போட்டு வச்சுருப்பேன். அது பக்கத்துலேயே டிவி இருக்குது. டிவி வந்து எங்களுக்கு வால் ஃபிட்டிங் பண்ண முடியல செவுத்தில், அதனால் டேபிளில் தான் இருக்குது. அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா தலையாட்டி பொம்மை, என் பையன் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. தஞ்சாவூர் போனப்போ, பெரிய கோயில் போனப்போ. பக்கத்துலேயே ஒரு டிக்ஷனரி வச்சுருப்பேன். இது நல்லா என் பையன் வந்து நிறையா டிக்ஷனரி பார்ப்பான், அதனால் நான் இங்கேயே இருக்கும், இப்போ ஹால்லேயே இருக்கும். ஹால் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹால்லே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பூஜை ரூம் வந்துடும். பூஜை சூப்பராக இருக்கும். பூஜை அறை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஒன்றுனாக்கா இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப இந்த பூஜை ரூம் தான். இந்த பூஜை ரூம் வந்து நான் நிறைய ஷார்ட்ஸு வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு நிறைய பேர் லைக் பண்ணது கூட இந்த பூஜை ரூமை தான். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை ரூமு. அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஸ்டாண்ட் வச்சுருப்பேன். அதில் கொஞ்சம் மணி பிளான்ட்டு, கிளாஸ் பாட்டிலில் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே கிருஷ்ணர் வச்சுருப்பேன். எங்களுக்கு வந்து கிருஷ்ணர் பெருமாள்லாம் ரொம்ப பிடிக்கும். அது பூஜை ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்துடும். இது என்னோடய ஃப்ரிட்ஜு தான். இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஆனால் நல்லா தான் இருக்குது இப்போ வரையும். கிச்சனில் தான் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜு, ஆனால் எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் ஹாலில் வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜன்னல் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் திறந்தோம்னா நல்லா வெளிச்சம் வரும். ஆனால் காற்று வர்றது தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும், காற்று அதிகமாக வராது இந்த வீட்டுக்குள்ளே.